ஹாய், அனைவருக்கும் காலை வணக்கம். வழக்கம் போல் 3 மணிக்கு அலாரம் வச்சு 3:30க்கு எழுந்து குளித்து முடிக்க நாள் ஆயிடுச்சு. இப்போ பூஜை அறைக்கு போயிட்டு முருகருக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லிடுவோம். 48 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜைக்காக காலையில் எழுந்து படைச்சிட்டு வரேன். இன்னையோட 42 நாள் ஆகுது. இன்னும் 6 நாள் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி புரட்டாசி முதல் சனிக்கிழமை. அதனால் எங்கள் செடியில் இருந்த கொஞ்சம் துளசியை பறித்து கட்டி வச்சுருக்கேன். நேற்று வெள்ளிக்கிழமை வச்ச பழைய பூ, விளக்கு திரியெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ புதுசாக பூ போட்டு திரி போட்டு விளக்கு ஏற்றுவோம். பெருமாள் ஃபோட்டோ எங்கள் வீட்டில் தனியாக இல்லை, எல்லாம் கலந்த மாதிரி இருக்குது. அவருக்கு மட்டும் கொஞ்சம் துளசி வச்சுட்டேன் கரெக்டாக. அப்புறம் துளசி தீர்த்தம் ரெடி பண்ணியாச்சு. பச்சை கற்பூரம், துளசி, லவங்கம் எல்லாம் போட்டு தீர்த்தம் ரெடி. எப்போவுமே பிரம்ம முகூர்த்தத்தில் படைக்கும்போது டெய்லியும் பால் இல்லை பழம் வச்சு படைப்பேன். இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமைன்றதால பெருமாளுக்காக ஸ்பெஷலாக பஞ்சாமிர்தம் பண்ணியிருக்கோம். அது கூடவே துளசி தீர்த்தம். எப்பவும் படைக்கிற மாதிரி நாட்டு சக்கரை போட்டு பால் ரெடி பண்ணியாச்சு. ஏலக்காய் தூள் ஜீனி போட்டு அரைச்சி ரெடியாக இருக்கும். அது ஒரு சிட்டிக்கு அழகு போட்டாச்சு. ஏலக்காய் பொடி போடும்போதே அப்படி ஒரு வாசனை கம கமன்னு வருதுங்க. இப்போ பஞ்சாமிர்தத்துக்கு பழம்லாம் உரித்து ரெடியாக வச்சுருந்தேன். ஆப்பிள், மாதுளம், ஆரஞ்சு, பனானா, வெல்லம் இதெல்லாம் ரெடியாக இருந்துச்சு. திராட்சை இல்லை, அதனால் கருப்பு திராட்சை, உலர் திராட்சை போட்டுக்கிட்டேன். அது கூட கொஞ்சம் முந்திரியும் போட்டுக்கிட்டாச்சு. இப்போ டைம் கரெக்டாக 5 ஆயிடுச்சுங்க. 4:45க்கெலாம் விளக்கு ஏற்றிட்டேன். வேலை முடிஞ்சதும் விளக்கு ஏற்றிடணும். அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் காலையில் எவ்வளோ சீக்கிரம் விளக்கு ஏற்றுறோமோ அவ்வளோ நல்லது. எல்லாத்தையும் எடுத்து பூஜை அறையில் வச்சதுமே வத்தி ஏற்றிட்டேன். கற்பூரம் காட்டுறதுக்கு முன்னாடி பசங்களை எழுப்பி விட்டுருவேன். பொதுவாக நம்ம டெய்லியும் படைக்கும்போது பிள்ளைங்களை எழுப்பணும்னு அவசியம் கிடையாது. நான் எதுக்கு எழுப்புறேன்னா, காலையில் எழுந்து படித்தா ரொம்ப நல்லது. அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் படித்தா நல்லது இல்லையா? அதனால் எப்போவுமே அவங்கள எழுப்பி விட்டுட்டு படைச்சிருவேன். அதுக்கப்புறம் போய் அவங்க ப்ரஷ் பண்ணிவிட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு சாமி கும்பிட்டு படிக்க உட்காருவாங்க. அப்புறம் அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்க சரியாக இருக்கும். அவங்க கூடவே இருந்து தூங்காத அளவுக்கு பக்கத்தில் இருந்து படிக்க சொல்லுவேன். இதுக்கு முன்னாடிலாம் காலையில் எழுந்து படிக்க மாட்டாங்க. எழுந்துட்டாங்க, நம்ம படைச்சிடலாம். இப்போது வாசகாலுக்கு தீவார்த்தனை காமிக்கிறேன். எப்போவுமே படைக்கும்போது எனக்கு தெரிஞ்ச மந்திரத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு படைப்பேன். முதல்ல மூஷிகை வாகன சொல்லுவேன். பிள்ளையார் ஸ்லோகத்தை சொல்லி முடித்ததும் அப்புறம் காயத்ரி மந்திரம், அப்புறம் முருகருக்கான மந்திரங்கள் கொஞ்சம் கற்று வச்சுருக்கேன். அது பெருமாளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது சொல்லுவேன். சொல்லி படைச்சிடுவேன். படைச்சிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் விளக்க பார்த்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் அமைதியாக தியானம் பண்ணுவேன். நான் படைக்கும் போதே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். எனக்கு கை கொஞ்சம் நீட்டாக வராது, திருப்ப வராது. அது எனக்கு பழகிடுச்சு. ஒரு வழியாக பூஜை வேலை முடிஞ்சிடுச்சிங்க. இனிமேல் பசங்களை கவனிக்கணும். அப்புறம் சமைச்சி அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும். அதுக்கு முன்னாடி மாடிக்கு போய் காக்காவுக்கு சாதம் வைக்கணும். அவங்களுக்கு டெய்லி வச்சு பழகிட்டேன். வெயிட் பண்ணுவாங்க. இல்லாட்டி ஒரே சத்தம் கத்திக்கிட்டே இருப்பாங்க. காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு அவங்க சாப்பிட்றத ரசித்து வேடிக்கை பார்ப்பேன். அப்படியே சூரிய பகவான் 6 மணிக்கெலாம் மெல்ல மெல்ல வெளிச்சத்தோடு மேலே எழும்பி வருவார். அவருக்கு ஒரு நமஸ்காரத்தையும் போட்டுட்டு ஒரு மன திருப்தியோடு கீழே இறங்கி வந்துடுவேங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.